வணக்கம் வெப்புட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெப்புட் சேனல். நான் நாங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹவுஸ் ஆஃப் டிராகன்ல யார் தான் ப்ரோ வில்லன் கேட்டிங்கன்னா, கண்டிப்பா அந்த பையன் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ சில பேர் நம்ம கிரீன் சொல்லுவாங்க, சில பேர் நம்ம டீம் பிளாக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையான வில்லன்ஸ் அண்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா வந்து நம்ம உண்மையான வில்லன்ஸ்ன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஸோ இங்க எல்லா கேரக்டருமே அந்த வார் கிரைம்ஸ் பண்ணியிருப்பாங்க. கிரே கேரக்டர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது சில பேரோட ஒரு டெசிஷன்ஸ் மட்டும் இந்த ஹோல் சிவில் வாரே ஆரம்பிச்சு வச்சிருக்கும். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் சைடுக்கு வருவோம். ஸோ இதுல 3 பேரோட ஒரு டெசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டோ ஹைட்டவர். ஸோ நம்ம ஓட்டோ ஹைட்டவர் நம்ம விசேஷத்துக்கு ஹேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹைட்டவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக்கணும்னு நினைச்சாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேகா த க்ரூயல் இருந்தபோதும் சரி, நம்ம ஏனிஸ் இருந்தபோதும் சரி, நம்ம ஹைட்டவர்ஸோட நம்ம டார்கெரியன்ஸ் அதிகமான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அ அப்பதான் நம்ம டார்கேரியன்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க புது ரூலர்ஸ் ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நெறைய பேர் ரிபெல்லியன் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது த ஃபெய்த் ஆஃப் த செவன் இந்த ஒரு புது ரிலிஜியன்னா அவங்க ஒரு புரொபகேண்டா மாரி ஆரம்பிச்சாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹை டவர்ஸ் தான் நம்ம ஓல்ட் டவுன் ரூல் பண்றவங்க. ஸோ நம்ம ஓல்ட் டவுன ரூல் பண்ணா நீங்க மோஸ்ட் ஆஃப் த ரிலிஜியன் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹை டவர்ஸோட நோபல் ஹவுஸஸ் நீங்க உங்க டார்கெரியன்ஸ் கூட ஃபேமிலி கூட நீங்க ராயல் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஹை டவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ப ஹை டவர்ஸ் நம்ம டார்கெரியன் ஃபேமிலி கூட ஈஸியா அவங்க மதிச்சாங்க ஆக்சுவலா நம்ம டார்கெரியன்ஸ். அண்ட் ஆல்சோ மேரேஜ் கூட ஆஃபர் பண்ணி வச்சாங்க. இதுக்கான மெயின் ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம ஓல்ட் டவுனோட அந்த ரிலிஜியன் இன்ஃப்ளூயன்ஸ் தான். பிகாஸ் நம்ம ஏகான் டார்கேரியனுக்கும் தெரியும், நம்ம ஏனிஸ்க்கும் தெரியும். நம்ம 7 கிங்டம்ஸ் அவங்க ஒரு ஹோல்டு பண்ணி ஸ்டடியா வச்சுக்கணும்னா, ரிலிஜியன் ஒரு பெரிய லெவல்ல காட்டணும். என்னதான் சில பேர் சில ரிலிஜியன் ஃபாலோ பண்ணாலுமே, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நம்ம ஃபெய்த் ஆஃப் த 7 யார சப்போர்ட் பண்றாங்களோ, அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம டார்கெரியன்ஸ் நம்ம ஹைட்டவர்ஸ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல வச்சுக்கணும்னு நெனச்சாங்க. அண்ட் அத நம்ம ஓட்டோ ஹைட்டவர் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டு விசரிஸ்க்கு தன்னோட ஓன் பொண்ணைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் இங்கே அடுத்த ஒரு பெர்சன் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அலிசன் ஹைட்டவர். ஸோ இவங்க தான் ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம இந்த ஒரு வார் ப்ளே அவுட் ஆனதுல. பிகாஸ் அலிசன் ஹைட்டவர் நம்ம விசரிஸ் சொன்ன நம்ம ஏகான் த கான்கரரோட ஸ்டோரிக்கு பதிலா ஏகான் சொல்லிட்டாங்க. அண்ட் அப்படி நினச்சிட்டு அவங்க பார்த்தா நம்ம ரெனேரியாவோட த்ரோன் எடுத்து நம்ம இவங்கள்ட்ட குடுத்துட்டாங்க. நம்ம ஏகான் த செகண்ட். ஸோ அவள்ட்ட குடுத்ததுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயம் மாறிட்டு, அண்ட் நம்ம ரெனேரியாவோட பர்த் ரைட் அப்படியே நம்ம ஏகானுக்கு போயிட்டு. ஸோ அதுவுமே நம்ம அலிசன் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்ல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இவ்ளோ பெரிய விஷயங்கள் வந்துட்டு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எய்மண்ட். ஸோ நம்ம எய்மண்ட் டார்கெரியன் என்ன பண்ணாரு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்ம லுசரிஸ கொல்லலன்னா, கண்டிப்பா ஒரு வார் வந்திருக்கும் தான். பட் அது பெரிய லெவல்ல ரிவெஞ்ச் மாரியோ, இல்ல அது ஒரு ஃபுல் வாரா மாறியிருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் நம்ம லுசரிஸ கொன்னதுக்கப்புறம் நம்ம ரெனேரியாக்கு வேற வழி கிடையாது. அவங்கள சுத்தி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா வார்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம சீரிஸ்ல அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ற மாரிலாம் காமிச்சிருப்பாங்க. இல்ல. ஸோ நம்ம புக்ஸ்ல நம்ம எப்ப நம்ம லுசரிஸ் இறந்துட்டான்னு தெரிய வருதோ, சன் ஃபார் எ சன். ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு, அண்ட் அத எப்படியாவது பண்ணி முடிக்கணும்னு தான் அவங்களும் நெனச்சாங்க. ஓகே. இது நம்ம கிரீன் சைடுலன்னு சொல்றீங்க ப்ரோ. பட் இதுக்கப்புறம் எந்தெந்த கேரக்டர்ஸ் இந்த சிவில் வார்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸஸா இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளாக் சைடுல வருவோம். ஸோ பிளாக் சைடுல ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லும்போது நம்ப லுசரிஸ் தான் சொல்லணும். ஸோ லுசரிஸ் நம்ம எய்மண்டோட ஐய பார்த்தீங்கன்னா, எடுக்காம இருந்தாங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஆலிசன் ஹைட்டவருக்கு அந்த ஒரு ஐ ஃபார் அன் ஐ இந்த ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்திருக்காது. அண்ட் அவங்க நம்ம ரெனேரா மேல வச்சிருந்த ஒரு பாசமும் ஓரளவுக்கு இருந்திருக்கும். ஸோ நம்ம ஆலிசன் அந்த மேடா போயிருக்க மாட்டாங்க. அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது ஒன் ஆஃப் த கேனன் ஈவென்ட் மாரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவென்ட். அந்த ஒரு ஹோல் சிச்சுவேஷன் நம்ம பிளாக்ஸுக்கும் கிரீன்ஸ்க்கும் சண்டை வந்தது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப ரெனேரியா டார்கேரியன் ஹெர்செல்ஃப் லைக் இது நான் எப்படி சொல்லலாம்னா, "என்ன ப்ரோ இதெல்லாம் நடக்காம இருந்துருச்சுன்னா, அதெல்லாம் நடந்துனா ஸ்டோரி வந்திருக்கு. ஸோ இதில போய் நீ எப்படி யார் வில்லன்னு சொல்லுவான்னு?" கேட்டிங்கன்னா, உண்மைய சொன்னா நம்ப ரெனேரியா பண்ண ஒரு விஷயம் நம்ப சர் ஹார்வின் ஸ்ட்ராங்கோட அ சில்ட்ரன் பேர் பண்ணி நம்ப லுசரிஸும், நம்ப ஜெசரிஸும் பர்த் பண்ணாங்க. பட் இதுவுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபால்ட் ஆயிட்டுன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா, ஆ இந்த ஒரு விஷயம்னா நம்ம ரெனேரியாக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்குங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ரெனேரியாக்கு த்ரோன் கிடைக்காம போனது.
இந்த 2 பசங்களால மட்டும் தான். பிகாஸ் அவங்களுக்கு வந்து யாராவது இப்ப எடுத்தாங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு வுமன் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதையும் தவிர்த்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ஆ இல்லெஜிட்டிமேட் சன்ஸ்ன்னு சொல்றது தான். பட் இருந்தாலுமே அவங்க ஒரு வுமன்னால தான் அவங்களுக்கு த்ரோன் கிடைக்கலன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நெனச்சீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உண்ம தான். பட் அவங்களுக்கு பர்த் ரைட் இருந்துச்சு. அண்ட் நம்ம விசரிஸ் அவங்கள தான் வந்து நம்ம ஹேரா அனவுன்ஸ் பண்ணாரு. ஸோ அப்படி இருக்கும்போது, மோஸ்ட்லி ட்ரஸ்டபிள் லார்ட்ஸ் லைக் நம்ம லார்ட் ஆரன்ஸ், இல்ல வந்து நம்ம லார்ட் ஸ்டார்க்ஸ், இல்ல நம்ம லார்ட் டல்லீஸ், இந்த மாரி வந்து மோஸ்ட் ஹானரபிள் ஹவுசஸ், ஈவன் நம்ம லான்னிஸ்டர்ஸ் கூட சொல்லலாம். பிகாஸ் அவங்களுமே வந்து ஒரு கோட்ல தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நெறைய ஹவுசஸ் கூட சேர்ந்து பேசியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க நம்ப ரெனேரியா வந்து லீடரா ஏத்துப்பாங்க. ஸோ சில ஹவுசஸ் நான் சொல்லுவேன். நாட் எவ்ரி ஒன். பட் சில ஹவுசஸ் கண்டிப்பா நம்ப ரெனேரியா வந்து ஏத்துப்பாங்க. அண்ட் நம்ப ஒரு வுமன் குயினா இருக்கலாம். ஏன்னா நம்ம ரெய்னிஸ்க்குமே வந்து அப்போ சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ நம்ம ஜெஹரிஸ் வந்து தன்னோட நெக்ஸ்ட் கிங்க வந்து சூஸ் பண்ணும்போது, நம்ப கிரேட் கவுன்சில் கால் ஆஃப் பண்ணும்போது நெறைய பேர் நம்ம ரெய்னிஸ்க்குமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் முக்காவாசி ஓல்ட் ஸ்கூல் லார்ட்ஸ் இல்ல வந்து எல்லாருமே நம்ப மேல் கேரக்டர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு விஷயம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டேமன் டார்கேரியன். ஸோ நம்ம டேமன் டார்கேரியன் நம்ம ஏகனோட சன்ன வந்து கில் பண்றதுக்கு ஒரு அசாசினேஷன் ஆர்டர் மாரி குடுத்திருப்பாரு. அவரு எய்மண்டுக்கு தான் குடுத்திருப்பாரு. பட் அங்க நடந்த ஒரு விஷயம் அப்படியே ஃபுல்லா மாறிட்டு, ஸோ இது நம்ப கிரீன்ஸோட ஃபியூரி வந்து அப்படியே வந்து அதிகமாக்கின்னு கூட சொல்லலாம். ஸோ இது நம்ம ஏகானே வந்து ஒரு கைண்டா இல்ல அட்லீஸ்ட் ஒரு இடியட்டா இருந்த கேரக்டர ரொம்ப ரிவெஞ்ச் பிளான் பண்ற மாரி ஒரு கேரக்டரா மாத்திட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் போட்டப்போ கண்டிப்பா உங்களுக்கு புரியாம இருந்திருக்கு இதுவரைக்குமே. ஸோ என்ன ப்ரோ எல்லார் மேலயும் தப்பு இருக்கிற மாரியே சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உண்ம. நம்ப ஹவுஸ் ஆஃப் தி டிராகன், டான்ஸ் ஆஃப் தி டிராகன்ல எல்லார் மேலயுமே தப்பு இருக்குங்க. இங்க ஒருத்தன் தான் வில்லன், இல்ல நீங்க வந்து இவங்க தான் வில்லன் நீங்க சொல்லவே முடியாது. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து சில சில தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸோ இல்ல வந்து அவங்க கரண்டா பண்ண மிஸ்டேக்ஸ் தான் வந்து அவங்கள திருப்பி திருப்பி அந்த ஹாண்ட் பண்ணுன்னு கூட சொல்லலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா அவங்க அந்த திருப்பி திருப்பி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாவே மாறிட்டுருக்கும் இந்த மிஸ்டேக்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம ரெனேரியா நம்ம ஹார்வின் ஸ்ட்ராங் கூட போனோம்னா, அவங்களோட பர்த் ரைட்ட வந்து யாருமே எடுத்திருக்க முடியாது. ஸோ கன்ஃபார்மா பிகாஸ் இப்ப அவங்க இல்லிஜிட்மேட் சன் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம லுசரிஸ் கூட வந்து அவங்களுக்கு ஒரு ஒரிஜினல் லெஜிட்மேட்டான சன் பொறந்ததுனா, அவன் தான் அந்த அயர்ன் த்ரோன். அப்படி இல்லைனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ரெனேரியா வந்து குயின் ரெஜினா போட்டுட்டு, அவங்களுக்கு பொறந்த குழந்தைய வந்து மேபி கிங்கா போட்டிருப்பாங்க. அப்படியும் பண்ணலாம். அதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயமா மாறியிருக்கும். நம்ம ரெனேரியாக்கும் நமக்கு அயர்ன் த்ரோன் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம அலிசன்ட்க்கு நம்ம ரெனேரியா மேல அந்த ஹேட் வரல. நம்ம லுசரிஸ், நம்ம எய்மான் இந்த சின்ன ஃபைட், அந்த சின்ன பிள்ளைங்க ஃபைட்னால இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடக்கலனா, அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெனேரியாக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இங்க விசரிஸ் மேல ஒரு தப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ விசரிஸ் நம்ம அலிசன்ட் வந்து நம்பி தான் சொல்லியிருக்காரு. நம்ம ஏகான் த கான்க்யூரரோட ட்ரீம. ஸோ ஏகான் த கான்க்யூர் ட்ரீம வந்து நம்ம விசரிஸ் வேற யார்ட்டயுமே வந்து சொன்னது கிடையாது. ஐ திங்க் நம்ம டேமன்ட்ட சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல. பட் புக்ஸ்ல வந்து சொன்ன மாரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஷோல அந்த மாரி காட்டல. பட் அவர் வந்து மோஸ்ட்லி சொன்னது வந்து நம்ப அவரோட ஒய்ஃப்ட்டயும் அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து நம்ப இவங்க ரெனேரியா டார்கேரியன்ட்டயும் தான். ஸோ இந்த 2 பேர தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க நம்ம ஏகான்ட்டயும் சொல்லல. அதே மாரி வந்து நம்ம எய்மான்ட்டயும் சொல்லல. நம்ம ஹெலனாட்டயும் வந்து சொல்லல. ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி அந்த பேர் நம்ம விசரிஸ் ட்ரஸ்ட் பண்ணது ஒரு டார்கேரியன் அண்ட் ஆல்சோ வந்து அவரோட க்ளோஸ் ஃபேமிலி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விசரிஸ் வந்து கடைசியில வந்து நம்ம அலிசன்ட்ட சொல்லும்போது, ஐ திங்க் நம்ம விசரிஸ் நம்ம அலிசன்ட் வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்கு. பட் அது நம்ப அப்படியே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. நம்ம ரெனேரியாட்ட கூட அவங்க ஒருத்தர கேட்டு பார்க்கல. அண்ட் இதுவுமே ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி திருப்பி அந்த பையன் வந்து இந்த மாரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அந்த பையன் சில சில சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிதான் அந்த பையன் அந்த ஸ்டோரியே அந்த பையன் பில்டப் ஆயிருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டோரியில அந்த பையன் யாருமே வில்லனும் கிடையாது, யாருமே ஹீரோவும் கிடையாது. ஸோ நீங்க வந்து இன்னுமே நம்ம டீம் கிரீன்ஸ் தான் வில்லன்ஸ், இல்ல நம்ம டீம் பிளாக்ஸ் தான் வில்லன்ஸ் நினைச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த மாரி கிடையாது. ஸோ இந்த சைட்லயே நம்ம 2 பேரும் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ யார் பக்கம் உண்மையான நியாயம் இருக்கு, அந்த மாரி அந்த பையன் சப்போர்ட் பண்ணலாம் தவிர, மத்த மாரி அந்த பையன் வந்து எல்லாருமே இங்க அந்த பையன் மோஸ்ட்லி வார் கிரைம்ஸ் அந்த பையன் கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அதிகமா கமிட் பண்ணது அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ கடைசியில வந்து பையன் யாரோட ஃபேமிலி வந்து பையன் ஸ்டாண்டிங்ல இருக்கோ, ஐ திங்க் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ புக்ஸ் ஃபேன்ஸுக்கு யார் வின் பண்ணான்னு சொல்லி கண்டிப்பா தெரியும். ஷோ ஃபேன்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து 2028 வரைக்கும் அந்த பையன் வந்து எதிர்பார்க்கணும். இல்ல ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து நம்ப
அடுத்து என்ன நடக்க போகுது? பேட்டில் ஆஃப் கல்லட் போட்டாச்சு. நம்ம பேட்டில் ஆஃப் ஹனியூன் வீடியோ வந்து போய் போட்டுட்டேன். ஸோ அந்த மாரி வந்து நம்ம சீசன் 3யோட வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ முடிஞ்சா அத பாருங்க. நம்ம ஃபுல் ஸ்டோரியுமே வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து என்ட்ட நெறைய பேர் கேட்டங்க. ஐ மீன் பர்சனலாவே கேட்டுருக்காங்க. இந்த மாரி யாரு தான் இல்ல ப்ரோ வில்லன் அண்ட் நம்ம கிரீன்ஸ் தான் வில்லன் அப்டின்ட்டு. நான் அந்த வீடியோ போட்டதுக்கான மெயின் ரீசன் இப்படியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப யாரு தான் வில்லன்ட்டு. யாருமே இங்க வில்லன் கிடையாது. ஸோ எல்லாருமே இப்ப ஒரு கிரே கேரக்டர்ஸ் நெய்தர் ஈவில் நெய்தர் குட். ஸோ அந்த மாரி தான். ஸோ கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா புடிச்சிருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் மறக்காம பிரஸ் பண்ணி ஆல்னு போட்டுருங்க. கைஸ். அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.